கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா நிச்சயம் அந்த கேன்டீன் போயே ஆகணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரஞ்சித் கேன்டீன். இது எங்கே இருக்குன்னா பீப்புள்ஸ் பார்க்கு கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒரு சந்து போகுது, அந்த சந்துக்குள்ளே இருக்குது. குட்டியாக தான் தெரியும், ஆனால் சூப்பரான ஹோட்டலு. அந்த எல்லாத்துலேயும் வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் உணவகம்ன்றதுக்குமே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆசையான தோசை, பொலிவான பொங்கல், சுவையாய் சாப்பிடவும், பூரிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அழகான வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் காஃபியும், உள்ளே போனீங்கன்னா கேன்டீன் இருக்குது. மார்னிங் வந்து பிரெட் ஆம்லேட், டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில். நாங்கள் வாங்கின மத்தியானம் போனனால சாம்பார் ரைஸ் வாங்கியிருந்தோம். வீட்டில் பண்ண சாம்பார் ரைஸ் மாதிரியே இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது. இங்கே வரணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வாங்குகிற அமௌண்ட் எல்லாமே வந்து சேரிட்டிக்கு தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஃபார் அ குட் காஸ். இந்த ஓனர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கடலை சட்னி, புதினா சட்னிலாம் வெரைட்டி ரைஸ் கொடுத்தாங்க, அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் பரோட்டா கொடுத்த சால்னாவும் வீட்டில் பண்ண மாதிரியே இருந்தது. பரோட்டாவும் சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஆனால் சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில். அப்புறம் நாங்கள் போன டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் லாயர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ இருக்கனால தான் தேடி வராங்க. இன்னொரு கேன்டீனில் நான்வெஜ் பிரியாணிலாம் வச்சுருக்காங்க. அது நேம் வந்து ஃபுல்லி பிரியாணி. ஸ்விக்கிலையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இவங்க எனக்கு ஒரு பென் கொடுத்தாங்க. அந்த பெனில் அவங்களோட யூடியூப் சேனல் நேம் இருக்குது. அதில் அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் டு பி நோட்டட், இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். எனக்கு அவங்க பண்ண சர்வீஸும் ஃபுட்டோட டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது, அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.